ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவு டு டூ சேனல். இல்லை பலாப்பழத்தை காமிச்சிட்ருக்கோன்னு பார்க்குறீங்களா? இது நல்ல ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கிற ஒரு ஃப்ரூட் தானே. அதோட பல கொட்டையை நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த தடவை வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் இந்த பலாக்கொட்டையில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பலாக்கொட்டை வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 20-25 பலாக்கொட்டையை வேக வச்சு தோல் உரிச்சிடுங்க. வேக வச்சு தோல் உரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரௌன் தோலெல்லாம் சீக்கிரம் வந்துடும். வேண்டான்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் 20 சின்ன வெங்காயம், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான உப்பில் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பலாக்கொட்டையில் அது கொஞ்சம் நேரம் அந்த காரம், அந்த உப்புத்தன்மை அந்த கொட்டையில் சேர்கிற அளவுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதை அப்படியே மூடி வச்சுருங்க. அடுத்தது நம்ம இந்த பலாக்கொட்டையை எப்படி வறுத்துடலான்னு பார்க்கலாம். இந்த பலாக்கொட்டையில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இது ஒரு ஆன்டிபாக்டீரியல் தன்மையானது. பழைய காலத்துலலாம் வயிறு உபாதைகள் எல்லாம் இருந்ததுன்னா இந்த பலாக்கொட்டையை டயரியாவை நிறுத்துறதுக்கு ஒரு மருந்தாகவே கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதை வாய்வு அப்படின்லாம் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இது ஃபைபர் உள்ளது, ப்ரோட்டீன் இருக்கிறது. இது ஒரு மருந்தாகவே இப்போவும் சைனீஸ் இதை பயன்படுத்துகிறாங்க. நம்மளும் பழைய மருத்துவத்தில் மருந்தாக கொடுத்துட்ருந்தோம். அந்த மாதிரி ஒரு நல்ல உணவான இந்த பலாக்கொட்டையை நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இது இன்ட்ரடியூஸ் பண்ணாமே விட்டுட்ருக்கோம். நம்ம உருளைக்கிழங்கை மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு வானலில் தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உடலுக்கு ரொம்ப நல்லது. அதனால் அதையே எடுத்துக்கலாம். நம்ம அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது இந்த பலாக்கொட்டையெல்லாம் நல்லா வறுபடுற அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கோங்க. ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த வெங்காயம், மிளகாயெல்லாம் அரைச்சி வச்சுருக்கலாம் இல்லையா, அதை அந்த பலாக்கொட்டையை ஊற வச்சதை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் இதெல்லாமே எண்ணெயோட கலர்ற வரைக்கும் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. ஒரு நிமிஷம் எண்ணெயும் இந்த வெங்காயம்லாம் சேர்கிற வரைக்கும் ஒரு நிமிஷம் ஹையில் வச்சு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா நீங்கள் சிம்மில் கூட வச்சுக்கலாம். கேஸை வச்சுட்டு மெதுவாக அப்படியே வறுபட ஆரம்பிச்சிடும். இப்போது சிவக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சிம்லே வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா இந்த பலாக்கொட்டை நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இது நல்ல சுவை உள்ளது. இது நீங்கள் சாதத்துக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இனிமேட்டு பலாப்பழம் வாங்கினீங்கன்னா இந்த பலாக்கொட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஈஸியான ஒரு ரோஸ்ட், ஒன்றும் இல்லை, ஒரு வெங்காய சட்னி கரைக்கிற மாதிரி தான் வெங்காயமும் மிளகாத்தூளும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம அதில் கலந்து விட்டுக்கிட்டு வச்சோன்னா ஒரு ரோஸ்ட் ரெடி. உருளைக்கிழங்கோட உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது, நல்ல ரோஸ்ட்டாக டேஸ்டியாக இருந்ததா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ.